அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜெர்மனி சென்றிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சரின் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில ஜெர்மனியில் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. டிஎன் ரைசிங் என்கிற அந்த நிகழ்வின் மூலமாக ஜெர்மனி முதலீட்டு மாநாட்டில் 3819 கோடி மதிப்புள்ள 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்திடப்பட்டுள்ளன. குறிப்பாக 9000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, வாகன உற்பத்தி மற்றும் மேம்பட்ட ஆராய்ச்சி மற்றும் மேம்பட்ட வளர்ச்சி ஆகியவற்றில் உலகளாவிய அளவுல பல்வேறு நிறுவனங்களோடு தமிழ்நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இதன் மூலமாக எடுத்து செல்லக்கூடிய வகையில 3819 கோடி ரூபாய் மதிப்புள்ள 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நேரடியாக சுமார் 9000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட உள்ளது. அந்த வகையில மொத்தத்தில் 7020 கோடி மதிப்புள்ள 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஜெர்மனியில கையெழுத்திடப்பட்டதாகவும் இதன் மூலமாக தமிழ்நாட்டில் 15000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜெர்மனி சென்றிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சரின் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில ஜெர்மனியில் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. டிஎன் ரைசிங் என்கிற அந்த நிகழ்வின் மூலமாக ஜெர்மனி முதலீட்டு மாநாட்டில் 3819 கோடி மதிப்புள்ள 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்திடப்பட்டுள்ளன. குறிப்பாக 9000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, வாகன உற்பத்தி மற்றும் மேம்பட்ட ஆராய்ச்சி மற்றும் மேம்பட்ட வளர்ச்சி ஆகியவற்றில் உலகளாவிய அளவுல பல்வேறு நிறுவனங்களோடு தமிழ்நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இதன் மூலமாக எடுத்து செல்லக்கூடிய வகையில 3819 கோடி ரூபாய் மதிப்புள்ள 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நேரடியாக சுமார் 9000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட உள்ளது. அந்த வகையில மொத்தத்தில் 7020 கோடி மதிப்புள்ள 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஜெர்மனியில கையெழுத்திடப்பட்டதாகவும் இதன் மூலமாக தமிழ்நாட்டில் 15000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.